அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கமிஷன் அப்படிங்கிறது கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற 2005 வந்த ஒரு ஆக்ட் மூலமாக இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இது கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா February 5, 2007 வந்து இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, யாருக்கும் வந்து கட்டுப்பட்டது கிடையாது. இது எந்த அமைச்சருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. இது வந்து 2006 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவை இருக்கும். அதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி. இதோடைய காம்போசிஷன், இந்த கமிஷனுடைய காம்போசிஷன் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. சேர்பர்சன் இருப்பார் அண்ட் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் அட்லீஸ்ட் வந்து 2 பேர் வந்து உமனாக இருக்கணும். இந்த 6 மெம்பர்ஸில் அட்லீஸ்ட் 2 பேர் வந்து உமனாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 6 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பல்வேறு துறைகளில் சிறப்பு பெற்றவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 6 பேர் சொல்கிறாங்க. என்னென்ன பாருங்கள், எஜுகேஷனில் சிறந்தவராக இருக்கணும், சைல்டு ஹெல்த் கேரில் ஒருத்தர் சிறந்தவராக இருக்கணும், ஜுவினைல் ஜஸ்டிஸ், இந்த சின்ன வயசுலேயே வந்து குற்றங்கள் புரிஞ்சு இந்த 18 வயசுக்குள்ளே சிறைக்கு செல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள பாதுகாக்கக்கூடிய அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தராக இருக்கணும். அதன் பிறகு வந்து சைல்டு சைக்காலஜியில் சேர்ந்தவராக இருக்கணும். அதன் பிறகு வந்து எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். இங்கே பாருங்கள், இந்த துறைகள் எல்லாம் சிறந்தவங்களை தான் இதில் வந்து மெம்பராக வந்து வச்சுருப்பாங்க. இந்த 6 மெம்பர்ஸில் இந்த ஏரியாக்களெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், இவர் தான் வந்து இதில் வந்து மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனால் சேர்பர்சனை மட்டும் ஒரு 3 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி தான் வந்து செலக்ட் பண்ணும். இந்த 3 மெம்பர்ஸ் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தான் வந்து இதோட சேர்பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சேலரிஸும் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டென்யூர் பதவிக்காலம் அப்படிங்கிறது சேர்பர்சனாக இருந்தாலும் மெம்பராக இருந்தாலும் 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் மோர் தென் 2 டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்க. 2 முறைக்கு மேலே அவங்களால அந்த பதவி வந்து வகிக்க முடியாது. 3 வருஷம் இருக்கலாம், அதன் பிறகு இன்னொரு 3 வருஷம் இருக்கலாம், அதன் பிறகு வந்து அவங்களால பதவியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்பர்சனுடைய வயது அப்படிங்கிறது 65 வயசு வரைக்கும், மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய வயது வந்து 60 வயசு வரைக்கும் அப்படின்னு அவங்க பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர், இந்த கமிஷனுடைய பவர் அப்படிங்கிறது சிவில் கோர்ட் பவர் வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. யாரை வந்து ரிமூவ் பண்ணலாம், சேர்பர்சனையும் மெம்பரையும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை நினச்சா வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை, இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது வந்து அநீதிகள் ஏற்பட்டால் அதுக்கு உரிய வகையில் வந்து தீர்வு வாங்கி கொடுக்கறது, நீதி வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் சொன்னோம் இல்லையா, இந்த கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இந்த ஆக்ட் மட்டும் இல்லாமல் சில ஆக்ட் மூலமாகவும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஆக்ட் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன ஆக்டு? ரைட் ஃபார் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதாவது RT ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது இல்லையா, கட்டாய கல்வி, குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணுன்றது இல்லையா, 2009 வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இந்த கமிஷன் தான் வந்து செயல்படுத்துது. அதாவது அனைவருக்குமான கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி அப்படிங்கிற இந்த சட்டத்தை வந்து இந்த கமிஷன் கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், போக்சோ சட்டம், பெண் குழந்தைகள் மீதான அந்த பாலியல் வன்முறைகள் இருக்கு இல்லையா, போக்சோ சட்டம் 2012 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டமும் இந்த கமிஷனுக்கு கீழே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அது பிறகு ஜூவினல் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், 18 வயதுக்குள்ளேயே குற்றங்கள் செஞ்சு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கான அந்த பாதுகாப்பையும் கேரையும் வந்து அதை வந்து 2005 வந்து கொண்டு வந்தாங்க. சிறையில் வந்து இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து பராமரிப்பு இல்லாமல் தவறான வழியில் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது அங்கே அந்த விஷயங்களை கண்டறிஞ்சு ஸோ அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக 2015 ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஸோ இந்த 3 சட்டங்களும் இந்த கமிஷனுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன சட்டங்கள்? ரைட் டு எஜுகேஷன், போக்சோ சட்டம் அண்ட் வந்து ஜூவினல் ஜஸ்டிஸ், இந்த 3 சட்டங்களும் இந்த கமிஷனுக்கு தான் வருது. அவங்க தான் இந்த 3 சட்டங்கள் குறித்தும் வந்து செயல்பாடுகள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறோம். அடுத்தது வந்து ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷனை பார்த்தோம். இந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கமிஷனையும் வந்து பார்த்துருவோம். ஸோ தேசிய அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், அடுத்த வந்து மாநில அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், எல்லா விஷயங்களும் வந்து சேமாக தான் இருக்கும். இதில் சேர்பர்சன் அதுலேயும் சேர்பர்சன் தான், 6 மெம்பர்ஸ் அதே 6 மெம்பர்ஸ் தான், 2 உமன்னா இதுலேயும் 2 உமன் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் மாறி இருக்கும். என்ன அப்படின்னா ரிமூவ், இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, இங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணாங்க. இது ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது. அடுத்த வந்து சைல்டு கோர்ட்,
குழந்தைகள் நீதிமன்றம் இதுவும் வந்து இந்த 2005 கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட், இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட்லேயே வந்து இந்த சைல்டு கோர்ட்டையும் வந்து உருவாக்கியிருப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து விரைவாக வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைல்டு கோர்ட்டையும் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் அப்படிங்கிறது மாநிலம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபையாக ஒரு மாநிலத்தில் கட்டாயம் வந்து ஒரு சைல்டு கோர்ட் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு செஷனையும் வந்து இதுக்கு சைல்டுக்காக வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் சில்ட்ரன் கோர்ட், ஒவ்வொரு சில்ட்ரன் கோர்ட்டும் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்பாயிண்ட்ஸ் அட்வொகேட், ஒரு அட்வொகேட் அவர் வந்து 7 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த துறையில், ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு ஒரு அட்வொகேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். எதுக்காக? இந்த சில்ட்ரன் கோர்ட்டில் வந்து வாதாடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் கோர்ட், சைல்டு கோர்ட் அப்படிங்கிறது 2005 வந்து அந்த ஆக்ட் மூலமாக வந்து உருவாக்குனாங்க. அதன்படி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கட்டாயம் ஒரு சைல்டு கோர்ட் இருக்கணும். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஒரு செஷன் வந்து சைல்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கணும். இந்த கோர்ட் செஷன், இந்த சைல்டு கோர்ட்டில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்டேட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு அட்வொகேட்டாவது, அவருக்கு வந்து 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டும் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.